அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்க கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமை. நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய நாள். ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உணவு கட்டுப்பாடு தேவை. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். மற்றவங்கிட்ட மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும். சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள்னே சொல்லலாம். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள். அதேபோல் உள்ள மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்தப்பட்டோம் உடல் சோர்வும் உடல் வாதியும் அலைச்சலும் ஒரு அசதியும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு தேவை. உணவு கட்டுப்பாடு தேவை. கன்னி ராசியை பொறுத்தப்பட்டோம் இந்த நாளை பொறுத்த மட்டும் பக்திமயமான நாள். மனம் இறை அருளியே தேடும். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பணம் பல வழிகளில் வரக்கூடிய நாள். யார்கிட்டயாச்சும் நீங்கள் பணம் கடனாக கேட்டிருந்தாலும் இல்லை நீங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய நாள். முழுக்க முழுக்க சுருக்கமாக சொல்ல போனால் லாபம் கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று மனவேதனைகளும் பிரச்சனைகளும் காத்து கொண்டு இருக்கிறது. கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதியாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. மனதும் மகிழ்ச்சி அடையும். மன நிம்மதி அடையும். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வும் உடல் வாதிகளும் ஒரு சலிப்புத்தன்மை கழிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் விழிப்புணோடு இருங்க. பணம் விரயமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விழிப்புணோடு இது உங்களுக்கு தற்காத்து கொடுங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.